திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையரகர மகாதேவா. தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையில மலையானை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பு சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் ஆதிசக்தி யூடியூப் சேனல் பக்த கோடிகளுக்கும் அடியனுடைய பணிவா நமஸ்காரங்கள். அன்பார் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன தகவல், என்ன சிந்தனை சிந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பையன் நல்லா படிச்சுட்டான், அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது போகணும். அது நான் என்ன பண்ணணும்? ஜாதகத்தில் ஜோதிடர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வீசா தடையாகுது, ஏதோ ஒரு விஷயத்தை தடையாகுது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா சுவாமி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நம்ம சிந்திக்க போகிறோம். பொதுவாக வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை நம்ம சாப்பிடணும் என்பதுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு விதி இருக்கணும். இன்னொரு விஷயம், அவன் போன ஜென்மத்தில் பல ஊரில் கடந்து போய் பல பேர்த்துக்கு புண்ணியத்தை தான தர்மத்தை பண்ணியிருந்தால் அந்த ஒரு அமைப்பு அவனுக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவன் இந்த பிறப்பிலையும் பல பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருந்தா அந்த உடைய நல்ல வினை காரணமாக வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, சில பேர் நல்லா வாய்ப்பு இருக்கும், அது ஏதோ ஒரு வீசா தடையாக இருக்கும். ஏன்னா எங்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சுவாமி வெளிநாட்டுக்கு போகணும், பாப்பாவுக்கு வீசா தடையாக இருக்குது, யூஎஸ்ஏக்கு போகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உண்டான எளிமையான பரிகாரம் அவங்க செஞ்சு நல்லா இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க போயிருக்கிறாங்க. முதல்ல நமக்கு எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். முதல்ல வெளிநாட்டுக்கு போகணும், வீசா அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நான் அடியன்னு சொல்லியிருக்கேன். விநாயகர் பெருமான் பற்றி தகவல் சொல்லும் பொழுது, ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க, சிதறக்காயை உடைச்சிட்டு எந்த விஷயமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வீசா நமக்கு வரணும் என்பதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல விக்னேஸ்வர் வழிபாடு பண்ணுங்க. அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானம் அல்லது வீட்டில் நீங்கள் வழிபாடு பண்ணணும். மஞ்சள் பிள்ளையாரை வச்சு வழிபாடு பண்ணுறதோ, இல்லை சின்னதாக இருக்கணும் விக்கிரகம். நீங்கள் எல்லாம் பெருசாக விக்கிரகங்களாக வைக்கணும் அப்படின்னா பெருசாலாம் வாங்கக்கூடாது. அல்லது ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். சின்ன விக்கிரகத்தில் விநாயகரை ஆவாகனம் பண்ணி தூப தீப நைவேத்தி காமிச்சு அவருக்கு உண்டான தமிழ் ஸ்தோத்திரங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணி நீங்கள் அவர்கிட்ட பேசணும். இப்போது இப்படி நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப வேலை யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம்ல, அதுபோல் சுவாமி விநாயகா எனக்கு வீசா கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அந்த நீ எனக்கு அது பண்ணி கொடுத்தணும் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பூஜா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா விநாயகர் ஏதோ ஒரு வழியில் நமக்கு அந்த வெளிநாட்டு போகிறதுக்கு அமைச்சு கொடுத்துருவார். இதுதான் முதல்ல செய்யக்கூடிய பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவாரூர் பக்கத்தில் கொல்லம்புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கொல்லம்புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஒரு சின்னதாக ஒரு ஆய்வுகள் செய்திகள் என்ன அப்படின்னு குறித்து வச்சுருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து வெளிநாட்டு போகக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அங்கே கூட அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகணும், நாட்டை கடந்து போய் நான் வேலை செய்யணும், அதுக்கு உண்டான பூஜை பண்ணுங்கன்னா அதான் அபிஷேகம் பண்ணிங்கன்னா அவர் அர்ச்சகர் ஆசீர்வாதம் பண்ணுவார். கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது நான் பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். இந்த கப்பல் துறையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது முதல்ல மெயினான கோயில் இந்த கொல்லம்புதூர். அந்த ஊர் மக்களுக்கு அது தெரியுமா தெரியல, எனக்கு தெரியாது. பட் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயனார் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வெள்ளம் அந்த ஆற்றங்கரையில் அப்படி நிறைய போயின்னு இருக்குது, போக முடியல. அந்த ஊர் மக்கள்லாம் சுவாமி இப்போ வேண்டாம், வெள்ளம் வடிந்த பிறகு நம்ம அந்த கொல்லம்புதூருக்கு போய்க்கலாம், இக்கரைந்து அக்கறைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாரு, இல்லை வாங்க நம் பெருமானே கூட இருக்கிறார், நம் பெருமான் கூட இருக்க நமக்கு எதாவது பயன் சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் அந்த படகளை ஏற்றுற அவர் ஏறி கொட்டமே கமலும், அதாவது அந்த பாட்டு எப்படி பாடணும் பாருங்க. கொட்டமே கமலும் கொல்லம்புதோ நட்டம்மாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழே நல்குமாரருள் நம்பனே அப்படின்னு பாடி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறார். ஓடம் அணையும் கொல்லம்புதூர் அப்படின்னு பாடி அந்த இக்கரையிருந்து அக்கறைக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறார். அப்போது இந்த ஒரு குறிப்பு செய்தி இந்த இடத்துல அடியன் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த கடல் கடந்து போகக்கூடிய அன்பர்கள், வெளிநாட்டுக்கு வேலை செய்யணும்னு போகக்கூடிய அன்பர்கள்,
திருவாரூர் மாவட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கொல்லம்புதூர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர். இந்த மக்கள் வழக்கில் களம்பூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீடாமங்கலத்து பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலை நீங்கள் கேட்டுக்கோங்க, விசாரிச்சுக்கோங்க. கொல்லம்புதூர் நெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். கொல்லம்புதூர்னு இருக்கும். அந்த கொல்லம்புதூருக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி இந்த பாட்டை பாடுங்க. இந்த பாட்டை நீங்கள் பாடிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த தன்மை சுவாமி கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் போன பிறகு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஊருக்கு வரும்பொழுது அந்த பெருமானுக்கிட்ட ஒரு கைங்கறி பண்ணுங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தொண்டுகள் இல்லை ஏதாச்சும் அடியார்களுக்கு உணவு, ஏதாச்சும் இந்த திருவிழா செலவோ திருப்பணி செலவோ அதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஏன்னா அந்த பெருமான் தான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் திருமுறைகளை சார்ந்தும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அன்பர்கள் முதல்ல விநாயகருக்கு தேங்காய் பாலை உடைச்சி செதற்காயை உடைச்சி நல்லபடியாக பண்ணுங்க. ரெண்டாவது இந்த ஊருக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இல்லாதவங்களும் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிண்டா நிச்சயமாக போல என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.